ஸ்ரீகுருப்போ நம. வேதத்தில் ஒரு தகவல், பிராமணனுடைய செயல்பாடு என்னதுன்னு அது வேதமே சொல்றது. நீ இப்படி இருக்கணும் என்கிறத தீர்மானம் பண்ணுறது, பிராமணன் எப்படி செயல்படணும்னு தீர்மானம் பண்ணுறது வேதத்தினுடைய அது சுற்றி காட்டுற வழியில் தான் இவன் வாழணும் அப்படின்னு ஒரு போர்ஷன் பண்ணுறது. ஜாயமானோ வை பிராமணः திரிபிர்நவாஜாயதே பிரம்மசத்யேன ரிஷிभ्यः யஜ்ஞேன தேவேभ्यः பிரஜா பிதృभ्यः ஏஷவா அருணः யப் புத்ரீ. இப்படி ஒரு தகவல். ஜாயமானோ வை பிராமணः, ஜாயமானः ஜாயதே இது ஜாயமானः. ஜாயதே ஆறு பாவ விகாரத்தில் அஸ்தினா சத்தை இருக்கு, அது முளைக்கிறது, அது ஜாயதே. அஸ்தி ஜாயதே. அது மாதிரி இவன் முளைச்சு வர்றான். அவன் முளைச்சு வரோதே இப்போ நம்ம இப்படி அர்த்தம் உற்பத்தி ஆகிற காலத்திலே பிராமணன் பிராமணாக தோன்றும் வேளையிலேயே தோன்றுகின்ற போதே பிராமணன் 3 கடனோட தோன்றுகிறான். திரிபிகி ரிணவாஜாயதே. எப்பவுமே நமக்கு கடன் சொன்னால் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது எப்படியாவது வீட்டடமே, பொறுப்பு தலையில் வச்ச மாதிரி அர்த்தம். கடன்னா கடமைன்னா கூட பொறுப்பு தான், இருந்தாலும் பயமில்லாத இருக்கும் கடமை. கடன் சொன்னால் பயத்தோடு இருக்கும். அப்படி ஒரு வித்தியாசம் இருக்கு அந்த 2 சப்தத்துக்கு. கடமை கடன்னு சொன்னால் கூட இருக்கு. இது உண்மையாக கடன் தான், ஆனால் அவருடைய மனசில் அதை நிறைவேற்றி ஆகணும் என்கிற அழுத்தத்தை கொடுக்கறதுக்காக கடன் அப்படி சொல்லுது. 3 பேருக்கு கடன்பட்டிருக்காங்க. ஒன்று ரிஷிகளுக்கு, ஒன்று தேவாளுக்கு, ஒன்று பிதர்களுக்கு அப்படின்னா. அப்போ நீ பிறந்த உடனே உனக்கு வேலை என்னன்னா கடனை வீட்டணும். அப்படி வேலை என்ன அவனை ஐயோன்னு மனசில் கஷ்டம் வராத இருக்கிறதுக்கு கடனை வீட்டுற வழின்னு சொல்லி கொடுத்துருச்சு. பிரம்மச்சரியேன ரிஷிभ्यः, பிரம்மச்சரியத்தில் இருந்துட்டா ரிஷி கடன் தீர்ந்தது. யாகத்தை பண்ணால் தேவாளுடைய கடன் தீர்ந்தது. குழந்தையை பெற்று கண்டால் பிதர்களுடைய கடன் தீர்ந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேதமே சொல்லிட்டு என்னது பிரம்மச்சரியம்? பிரம்மணி சரதி. வேதம் வகுத்த வழியில் அவர் சஞ்சரிக்கணும். அதுக்கு வேதத்தை கற்றுக்கணும். வேதம் சகல தர்மத்துக்கும் ஆதாரம். வேதம் அனாதியானது. வேதம் ஞானம். எத்தனை விஷயம் இருக்கு. அந்த வேதத்தை நீ அத்தியனம் பண்ணிவிட்டா கடந்து கொடுத்து அவ்வளவுதான். உனக்கு உன்னை கண் திறக்க வைக்கிறார். உனக்கு ஞான கண்ணை திறந்து கொடுத்து வேதத்தை கொடுத்து உன் கண்ணை திறந்து வைத்தவர். அப்படி நீ ஆனால் அவனுடைய கடந்தது. அது எப்படி அவர் கடந்தேனும்? அந்த வேதத்தை அந்த ஆகாசத்திலேருந்து துவனிரூபமாக இருக்கிறத வெளியிட்டவே அவர் தான், ரிஷிகள் தான். நாமே சொல்கிறோமே பிரஜாபதையை காண்ட ரிஷயே சுவாகா கோமானு காண்பது எல்லாம் சொல்கிறோமே. அப்போது அந்த வெளியிட்ட வேதம் சார்த்தகமாகணும்னா இன்னொருத்தன் கற்றுக்கிட்டா போதும்னு அவன் நினைக்கிறான். கற்றுக்கிட்டாலே கடந்து இருந்துச்சு. அடுத்தது அது ஆயிட்டா தேவாவுடைய கடன் தீரணும். இப்போ இவனுக்கு என்ன கிடைச்சது? ரிஷிகளுடைய கடனை தீர்த்த உடனே அவனுக்கு ஞானம் வந்துடுச்சு. அவனை அறியாமலேயே ஏதோ ஒரு காரியம் செய்யும்போது இன்னொரு பலம் கையில் கிடைச்சிருக்கு.
ஒருவேளை 2 பலன் கிடைச்சது. ரிஷிகளுடைய கடனையும் போயிட்டுனா ஞானத்தையும் அடைஞ்சார். விதஞானே சக்கல அறிவும் வேதத்துக்குள்ள குடிகொண்டிருக்கு. அப்போ அடுத்தது ரிஷிகள் தேவாளுடைய கடன். நீ யாகம் பண்ணா தேவாளுடைய கடன் ஆச்சுன்னா, யாகம் பண்ணா 11 யுத்த யோகை. அதனால கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் யாகம் பண்ணலாம். அதை பண்ணினேன். யாகத்தை பண்ண அப்படி தேவாள் கடன் தீரும் அப்படின்னா, அக்னோ பிராஸ்தாகுதி சமயத் ஆதித்ய முகதிஷ்டதே ஆதித்யா ஜாயதே விருஷ்டி விருஷ்டேரன்னம் தத பிரஜா. இப்படி ஒரு வாக்கியம் இருக்கு. காளிதாசனே சொல்லுவர், துதோஹகாம்ச யஜ்ஞாய சஸ்யாய மகவாதிவம் சம்பத் வினிமேனோபௌ தததம் புவனத்வயம். எவ்வளோ அழகா சொல்லுவோம் தெரியுமோ? இந்த வேதத்தை வச்சிருந்தா அவன் சொல்றான். சாகித்யத்தை அவஹேளனம் பண்ணுவான், அது சாஸ்திரமே இல்லைன்னு என்னமா எடுத்து சொல்றது பார்த்தோம். நாம் படிக்கிற காலத்துல எல்லாம் சாகித்யம் அவஹேளன அர்த்தம். ஆமா, அப்படி இருந்தது. அதுல என்னெல்லாம் சொல்றது பாரு, ஆச்சரியமா. துதோஹகாம் சயஜ்ஞாய, யாகத்துக்காக பூமியை கறந்தான். காம்னா பூமி. சஸ்யாய மகவாதிவம், இந்திரனுக்கான சஸ்யத்துக்காக சொர்க்கலோகத்தை கறந்தான். சம்பத் வினிமயேனா, அவன் ஒரு சம்பத்து இங்கே கொடுத்தா, இன்னொரு சம்பத்து அங்கே கொடுத்தான். தேவாளுக்கு ஆகாரம் அன்னையிலே போட்டது தான் வரும். நீ சொல்றியே, சொல்லும்போது என்ன சொல்ற? அந்த நெய்யை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். இது அந்த நெய்யை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஆஜ்யம் அப்படின்னு தானம் பண்ற போது என்ன சொல்லுவேன்? ஒரு ஸ்லோகம் சொல்லுவேன். இது தேவானாம் ஆஜ்யமாகாரம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஆஜ்யத்தை கொடுக்கறே. காமதேனு சமுத்பூதம் சர்வக்ஷதுஷு சம்ஸ்திதம் தேவானாம் ஆஜ்யமாகாரம். ஆதித்யாக சூரியன் இல்லை. ஆதித்ய அனுபவம் ஸ்வப்ரா அமர்த்தியா பரதாந்ததா தேவான்னு பேரு. அதிதியுடைய புத்திரன். அப்படி வருது அங்க வருது. அமரா அனுஜலா தேவா ஸ்துதசா விபுதாசுரா சுபர்வாண சுமனசோ சுமனசா துதிதேசா அதிகோபசா ஆதிதேயா திவிஷதோ நேகா அதிதிநந்தனா அதிதிநந்தனா ஆதித்யா. அப்போ ஆதித்யம் உபதிஷ்டதே. இது ஆதி தேவால போய் சேரும். ஆதித்யா ஜாயதே விருஷ்டி, அவன் விருஷ்டியை கொடுக்கிறான். எப்படி சொல்றார்? இஞ்சி இருக்கிற ராஜா தேவால் எல்லாம் காப்பாற்றுறான். அங்கே இருக்கிற இந்திரன் பூலோகத்தில் இருக்கிற காப்பாற்றுறான். நல்லா கவனிச்சு பார்த்தா ஒரு ரகசியம் தெரியும்பாரு. அவனுக்கு இங்கேருந்து ஆகாரம் போகணும், அங்கே கிடையாது. அவனுக்கு இங்கேருந்து ஆகாரம் போகணும்னா இவாளுக்கு ஆகாரம் நம்ம கொடுக்கணும். அப்பதான் அவருடைய ஆகாரம் சித்தமாகும். அப்ப 2 பேரும் பரஸ்பரம் தேவை இருக்கிறதுனால அவர் நடத்துறார். அப்படி தேவால பண்ணணும். தேவாளுக்கு ஆகாரம் கொடுத்துட்டா இங்கே இருக்கிற உயிரினத்துக்கு பூரா பிருஷ்டியை வரவழைத்து சகல விதமான சசிய போகங்களையும் உபபோக சாதனங்களையும் உற்பத்தி பண்ணி இவாளுக்கு அத்தனை பேருக்கும் சந்துஷ்டியை உண்டு பண்ற வேலையை அவன் ஏற்றுக்கிறான் மழை வழியாக. அப்போ அது ஆச்சு. பிதற்களை ஆராதனம் பண்றது எப்படி அப்படின்னா, சந்தான உற்பத்தியானா பிதற்களை ஆராதனம் பண்ணியாச்சு. பிதற்களுடைய கடன் தீர்ந்து கொடுத்துன்னா, பிதற்களுடைய கடன் தீர்த்துனா சந்தானம் ஆயிடுத்துன்னா கடன் தீர்ந்து கொடுத்து. ஏன்னா அவ சந்தானத்தை எதிர்பார்க்கிறான். சந்தானம் தான் அவளுக்கு நிரந்தரமான உணவை கொடுக்கறதுக்கு வருது. சந்தானம் இல்லைன்னா போச்சு. நீ பிரார்த்தனை பண்றியே, தேவ சந்ததி தேவனஹா சொல்றியே. ஆமா, வேத சந்ததி தேவனா சொல்றிய. அங்க சொல்லும் போது அன்னசேஷை திங்கீரா தாதா ரோனோபி வர்தந்தாம் வேத சந்ததி தேவனா ஸ்ரத்தா ஜனோமா வியவகாத் பகுதி சொல்றிய. சந்ததி வேணும் சொல்றிய. அப்ப இருக்கு. அப்போ அந்த சந்ததியினால நீ கேட்கிற. அப்போ அந்த சந்ததியை பிறந்து விட்டுன்னா அந்த பிதற்கள் எல்லாம் கடன் திறந்து விட்டு திருப்தி ஆகலாம். இதுதான் அது சொல்லப்படுது. இந்த 3 நீ பண்ணா கடல்லேருந்து நீ விடுபடுற. அப்புறம் நீ என்ன பண்ணணும்?
உடனே விடுபட்டேன்னா அவனுடைய காரியம் அந்த காரியம் ஆயிடுத்து. உடனே திருநானி திரீண்யபாகிருத்திய மனோ மோட்சே நிவேசிய 4வது புருஷார்த்தத்தில் நீ வந்து விடலாம் அப்படின்னு ஒரு விளக்க உரையை பிராமணனுக்காக கொடுக்கறது. இதில் ஒன்று கவனிச்சு பாரு. முதல்ல வேதத்தை கொடுத்தது, அது தர்மம். தர்ம அர்த்த காம மோட்சம் 4 புருஷார்த்தம் இருக்க. 4வது புருஷார்த்தத்துக்கு முடிஞ்சா போயிடுங்கிறார். அப்ப இதெல்லாம் ஆச்சுன்னா 4வது புருஷார்த்தத்துக்கு வரலான்னு ஆயிடுது. ரிணானித்ரீண்யபாகிருத்திய மனோ மோட்சே நிவேசயேத் ஸ்மிருதி. அப்ப இந்த 3 ஆச்சுன்னா மோட்சத்துக்கு வந்தாச்சு. மோட்சத்துக்கு வந்தா உனக்கு எந்த விதமான சபலமும் இல்லை. இவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப கெட்டிக்காரத்தனமா ஒரு வழி பண்ணியிருக்கார் இந்த வேதம் பண்றது. எப்படி? அவனுடைய லௌகிக வாழ்க்கை இருக்க உபபோக சாதனமா இருக்கக்கூடியதான வியாபகாரிக வாழ்க்கையும் அதோட ஒட்ட வச்சிருக்கார். இந்த கடனை வீட்டுற வழியிலேயே அதை ஒட்ட வச்சிருக்கார். எப்படி? அத்தியனம் பண்ற போது அந்த வேதம் அவனுக்கு வந்துவிட்டு தர்மம் அவனுக்கு தெரிஞ்சாச்சு. ஆனா தர்ம வழியில தான் நடக்கிறதுக்கு அவன் புத்தி போகும் வந்தாச்சு. அத்தியனம் பண்ற போது ஞானமும் வந்துவிட்டு. அப்ப தர்மத்துக்கு அப்புறம் அவனுக்கு என்ன வேணும்? அர்த்தம் வேணும். வேண்டாமா? அவர் என்ன செய்வது தெரியுமோ? ஒரு நாள்ல நீ என்ன செய்யணும் தெரியுமா அப்படின்னு சொல்லு. உனக்கு என்ன வேலை அப்படின்னு தான் சொல்லு. யஜனம் யாஜனம் அத்தியனம் அத்தியாபனம் தானம் பிரதிகிரகம். அதுல யாஜனம் அத்தியனம் அத்தியாபனம் பிரதிகிரகம் 3 உனக்கு பணத்துக்குள்ள வழியை கொடுத்தாச்சு. நீ பிரதிகிரகம் வாங்கலாம், கொடுத்தாச்சு. இப்போ தனத்தை பற்றி அவன் கவலைப்படலை. இல்லை, வேதமே சொல்லி கொடுத்து வேத வழியிலேயே வேலையை கொடுத்து யஜனம் யாகம் நிச்சயம் பண்ணி ஆகணும், யாஜனம் பண்ணி வச்சாகணும். அத்தியாபனம் பண்ண உங்களிலே கிடைச்சிருக்க வேதம், அது இன்னொருத்தர்கிட்ட போடணுமே. அத்தியனம் பண்ணி அத்தியாபனம் பண்ணணும், தானம் நீ கொடுக்கணும், பிரதிகிரகம் வாங்கிக்கலாம். பிரதிகிரகம் உனக்கு வேண்டியதான தனத்தை பூர்த்தி பண்ணிவிடும். உனக்கு ஏற்கனவே ஞானியா இருக்கிறதுனால பிரதிகிரகத்தில் தேவை என்னமோ அதுக்கு மேலே உனக்கு ஆசை வராது. அப்போ அர்த்தம் கிடைச்சு விட்டு, அர்த்தம் கிடைச்சாச்சு. அதுக்கு மேலே அவனுக்கு ஆசை போகாது. அவன் ஞானி, வேதம் படித்தவர், அவனுக்கு தெரியும் அதுக்கு மேலே போகாது. அப்போ அதுல அர்த்தமும் கிடைக்கும். தர்மம் வழியாக அர்த்தம், தர்மத்தை அனுஷ்டானம் பண்ற போதே அர்த்தம். அப்படி சொல்லியிருக்கு. யஜனம் யாஜனம் இருக்க, அத்தியனம் அத்தியாபனம் தானம் பிரதிகிரகம் இருக்க. அவனை அதை கொடுத்துருச்சு. அப்ப யாகம் பண்ணற போதே தேவால திருப்தி பண்ற நடைமுறையிலேயே கடனை வீட்டுற வேலையிலேயே அவனுடைய லௌகிக விவகாரத்துக்கு தேவையா இருக்கக்கூடிய தனத்தை அதுவே ஈட்டி கொடுத்து எதிர்பார்க்காமலேயே அது ஆயிடுச்சு. இப்ப தர்மம் அர்த்தமாச்சா? காமம் ஆண்டாமோ? காமம் என்கிற அர்த்தத்தில் விருப்பம்னு மட்டும் அர்த்தம் இல்லை. இவனுக்கு ஒரு விருப்பம் இருந்து ஆகணும். தனத்தினால இந்த சாமான்யமா இருக்கிற காமனே இல்ல, ஒரு புத்திரன் வேடம் என்கிற காமனே. அப்படி அர்த்தம். நீ வெளியில சொல்லக்கூடிய காமம் அல்ல, அங்க காமத்துக்கே இடமில்லை, புத்திரம் வேடம் இருக்கு. அப்ப தர்ம ரீதியிலாக புத்திரம் வேணும். அப்ப தர்மம் வழியா எப்படி அந்த ஸ்திரீட்ட சங்கமம் பண்றதுங்கிறதே கற்றுக் கொடுத்துருச்சு. தர்மம் வழியா எப்படி கற்றுக் கொடுத்தது தெரியுமோ? நம்ம ஊர்ல ஒரு புஸ்தகம் இருக்கு, இதுக்கு பேர் காமசாஸ்திரம். ஒரு ரிஷி எழுதினது, மோட்சத்துக்காக எழுதினது. ஆனா நம்ம ஊருக்கார என்ன பண்ணா, அதை கண்ணா பின்னா டிரான்ஸ்லேஷன் பண்ணி கண்ணா பின்னா ஒரு பிக்சரை போட்டு அது செக்ஸ் என்று இங்கிலீஷில் பேரை போட்டு அதை கொச்சப்படுத்தல. அந்த கொச்சப்படுத்தல இஞ்சி இருக்கிறவன் இங்கிலீஷ்காரன் சொன்னதுனால அது கரெக்டாக தான் இருக்கணும். இதெல்லாம் மூட நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஆரோ சொன்னதை கரெக்டாக ஏற்றுக்கிறவா தானே அப்படி பண்ணலாம். ஆனால் உண்மை அதெல்லாம். அங்கே என்ன சொல்கிறாரு தெரியுமா? அந்த புத்தகத்தினுடைய அந்த புஸ்தகத்தினுடைய சாரத்தை பிழிஞ்செடுத்தா ஜெயமங்களா வியாக்கியானத்தோடு இருக்கு.
உன் சரீரம், உன் மனசு, இது ரெண்டும் ஒரு குறிப்பிட்ட வேளையில் உற்பத்தமாகக்கூடியதான அந்த பரிணாம வளர்ச்சியில் வரக்கூடியதான அந்த எண்ணங்களை பூர்த்தி பண்ணுறதுக்கு உன் உடம்பே கெட்டுக்காமல், மனசும் கெடாமல், அவள் உடம்பே கெடாமல், அவன் மனசும் கெடாமல் அதை எப்படி அனுபவிக்கிறது என்கிற பாங்கான ஒரு வழியை தேர்ந்தெடுத்து கொடுக்கறத வேலை இது. அது முடிஞ்ச உடனே அசந்து போக மாட்டான், அது வரத்துக்கு முன்னாடி ஆகாதுன்னு சொல்ல மாட்டான். அப்படி ஒரு அழகான வழியை சொன்னால் அது மோட்சத்துக்கு உனக்கு அனுகுணமாக இருக்கும். மோட்ச மார்க்கத்தை இடையூறு இல்லாமல் நீ எப்படி இதை பயன்படுத்தணுங்கிறத சொல்லிக் கொடுக்கறது இந்த ரிஷி ஜெயமங்களா வியாக்கியானத்தில் அழகாக சொல்கிறாங்க. நம்மளவா அதெல்லாம் பண்ணி விட்டான், போட்டு விட்டு விடும், அது விஷயமே வேண்டாம். இப்போ இவனுக்கு இவர் என்ன செய்யறது தெரியுமோ, அந்த பிரம்மச்சரியம் அதுலேருந்து கிரகஸ்தராத்துக்கு போகிறான். கிரகஸ்தர் இது பண்ணுறதுக்கு அப்போ குழந்தை விற்றுக்கணும். அதுக்கு இவர் சொல்லிக் கொடுக்கும் மெக்டானி பஸ்ஸா எப்படி சொல்லிக் கொடுக்கும் தெரியுமோ, ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இது நடுவில் இந்த மனுஷனுடைய ஆகார பரிணாம தாதுவிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடியதான தாதுக்கள் இருக்க, ரசம், ரத்தம், மாம்சம், வசை, அஸ்தி, மஜ்ஜா, சுக்ரம், ஈழ், ஆயுர்வேதம் அடுக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் ஆயுர்வேதம், அஷ்டமோ தாது ஒன்று இருக்கு, அது ஓஜகா சொல்லும். ஓஜகான்னு அதை சொல்லுற போது அந்த விஷயம் வரும்போது ஒரு விளக்க முறையை சொல்லுவது. சரீரத்தில் நடந்துக்கூடியதான ஒரு செயல்பாடு இருக்கு, அது அவனுக்கு தெரியும். ஆயுர்வேதம் படித்தவர் அது சொல்லும். என்ன சொல்லும் தெரியுமா, கடைசி சுக்கரத்தில் தான் முடியறது. ரசம் ரத்தத்தில் ஆரம்பித்து சுக்கரத்தில் முடியறது. அந்த சுக்கரம் அதுக்குன்னு ஒரு கோஷம் இருக்கு. அந்த கோஷத்தில் வந்து விழுந்து விட்டா, அது ரொம்பினா, மனசில் எண்ணம் வந்து விட்டா வெளியில் தான் போகும். அண்ட கோஷத்தில் அது அப்படி வியாபிக்கிறதுக்கு இருக்கு, அது அங்கேயே இருக்கும். அது நிரம்பி விட்டுதுன்னா, மனசில் எண்ணம் வந்து விட்டா அது வெளியில் போய் ஆகணும். வெளியில் போகிற சப்ஜெக்ட் இருக்கு, உள்ள வர சப்ஜெக்ட் அல்ல அப்படின்னு அது சொல்லு. அப்படி சொல்லணும்னு சும்மா இருக்காத, அந்த மாதிரி இந்த கோஷத்தில் போய் விழாத அதை மாற்றி அமைச்சு அதை தேஜஸ்தா மாறி விடுற உள்ள போகும், வெளியிலே போகாது. தேஜஸ்தா பரிணமிச்சு விடும். அதுதான் அஷ்டமோ நாம, இது ஓதோ நாம அஷ்டமோ தாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆயிடும், நீ இப்படி கூட நினைக்கலாம், நித்ரையில ஸ்கலனம் ஏற்படுறத அதுக்கு காரணமே அதிகமாக போனதுனால ஏதோ ஒரு கனவு கண்டா கூட வெளியில போறதுல வெளியில போறதா. எப்படி ஒன்றுக்கு போனால் வெளியில் போயாகணுமோ, ரெண்டுக்கு போனால் எப்படி வெளியில் போயாகணுமோ, அதனால இந்த கோஷத்தில் சேமித்து வைக்கப்பட்ட அந்த சுக்கிரம்ங்கிறதான தாதுவுக்கு பாரு கடைசி நினைச்சிருந்துருக்கேன், அந்த தாது வெளியில தான் போட வேண்டியது, உள்ள வராது. இந்த சாமானிய ஜனம் எப்படி நினைக்கிறது தெரியுமோ, அந்த அது ரொம்ப ஜாஸ்தியான உடனே சங்கம காலத்தில் அது வெளியில போகிறது. சங்கம காலத்தில் தன்னை அறியாமலே மனசில் ஒரு சந்துஷ்டி ஏற்படுற போது எனக்கு சந்தோஷம் வரதுங்கிறான். அசடு, உன்னுடைய வீரியம் போச்சு, அப்பதான் சந்தோஷம். அப்போ உன்னுடைய வீரியம் போனது தெரியாமல் சந்தோஷம் வந்ததாக உனக்கு ஒரு பிரம்மஞானம் ஏற்படுது அப்படின்னு சொல்லுது. அது சந்தோஷம் அல்ல, அந்த வீரியம் போதும், அது போய் முடிஞ்சு விடுச்சு. உங்கள்கிட்ட இருந்து இழக்கிற நீ ஊர்ஜத்தை, உன்னுடைய பலத்தை, அந்த இழப்பு எனக்கு தெரியல வந்துடுங்கிற அப்படி ஒரு அஜ்ஞானம் உனக்கு இருக்கு. அது மட்டுமா, இந்த கேவலம் புத்திர பிராப்தி உனக்கு கடனை வீட்டுறதுக்காக நீ வந்திருக்க. அதுக்கு அந்த ஸ்திரீனுடைய சோனிதம் வேணும். அந்த சோனிதம் எப்படி இருக்கணும், அது சுத்தமா இருக்குன்னு தெரியறதுக்கு நம்ம ஊர் பாஷையில சொன்னா உயிரோட்டமுள்ள அந்த எஃகு உற்பத்தி ஆகிடும். இந்த ரெண்டும் வந்தால் தான் இது வரும்.
அப்போ இந்த ரெண்டும் வரணுமே. அப்படி அந்த சப்தமங்கிற சுக்ரம் இருக்க கடைசி, அதுதான் கர்ப்ப பாத்திரத்தில் விழுந்து இதோட சம்பந்தப்பட்டு அது புத்திரனா உற்பத்தி ஆகணும். அது சிரேஷ்டமா ஆகிறதுக்கு வேதமே வழி சொல்லி கொடுக்கும். எப்படி வேதம் வழி சொல்லு தெரியுமா? நீ சந்திக்கணும்னா எப்படி சந்திக்கணும் தெரியுமா அப்படின்னு கேட்டு மெக்னானிமஸா வேதத்தில் ஏதோ ஒரு சமாதானம் வரும்போது, அதை விளக்கம் வரும்போது அதுல மறைவா கண்ணும் காணாதையும் அப்படி அதை நீயே புரிஞ்சுகோ அப்படின்னு சொல்லு. எப்படி நீ அவர்கிட்ட சங்கமிக்கணும்ங்கிறத. அதாவது இதை சொல்லவே வராது. வேதத்தில் ஒரு விஷயத்தை விளக்கணும். அந்த விளக்கம் உரை கொடுக்கிற போதே அதிலே மறைமுகமா இவருடைய சந்திப்பு இருக்க, அதையும் அதுல அவனுக்கு புரியும்படியா சொல்லு. எல்லாருக்கும் தெரியாது பாரு, அழகா இருக்கும் பாரு. அது சம்ஸ்கிருதம் அல்லாத விளக்க முடியாது. நேஷ்டப்பத்தி முதா நிரேத்யாக அக்னி தேவநேஷ்ட நிரேதோ ததாதி நேஷ்டாபத்திஜா முத்காத்ரா சங்க்யாபயதி பிரஜாபதருபா நேஷயதுத்காதா பிரஜானாம் பிரஜனநாத அபௌபப்ரவர்த்தயதி வேதயேவ தத்சிஞ்சதி ஊருணோபப்ரவர்த்தயதி ஊருணாகிரேதஸ்சிச்யதே நக்ரந்தூருமுபப்ரவர்த்தயதி யதாஹி நக்ன ஊருர்பவதி அதமிதுலீ பவதः அதலேதஸ்சிச்யதே அத பிரஜா பிரஜாயந்தே. அப்படி ஒரு விளக்கம் ஒரு கொடுக்கும். அவன் ஞானி இல்லவா, சட்டம் புரிஞ்சுப்பார். அப்போ எப்படி தார்மீகமான காமத்தை அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்கும். அவளுக்கு எங்க இருக்குது தெரிய வேண்டாமோ, அது விட்டு வைக்காது. அதை என்ன சொல்லும் தெரியுமா? அவ புஷ்பிதை ஆனா, புஷ்பிதா ஆனா அந்த 3 நாள் நீ விரதத்தோட இது. விரதத்தினுடைய பரம தாற்பயம் அந்த விரதம் நடைமுறைப்படுத்துற போதே உன்னுடைய சோழிதம் சுத்தமாய் உயிரோட்டம் இல்லாத எங்கு உற்பத்தி ஆயிடும். அதுதான் அப்பதான் உன்னால சேரலாம். அதனால்தான் சேரத்துக்கு இடம் கொடுக்கிற போது ஸ்மிருதிகாரால் என்ன சொல்லுவா? சதுர்த்தி பிரபுத்தி ஆஷோடகை முத்தராம் யுக்மாம் பிரஜானி ஸ்ரேயச மிருதுகமனியுபதிசந்தி அப்படின்னு சொல்றது தாத்பரியம். அது அதுக்கு ஒரு சொல்லும். என்ன சொல்லும்? நீ அந்த 3 நாளைக்கு எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இந்த பரம தாத்பரியம் என்ன? அந்த கடனை வீட்டுக்கு தேவையா இருக்கக்கூடிய சந்தானோற்பத்திக்கு உபகரணமா பயன்பட வேண்டியதான, சப்போர்ட் பண்ண வேண்டியதான அந்த சோழிதத்தினுடைய சுத்தி அதை சொல்லும். எவ்வளவு மெக்ரானிமஸா சொல்லும். யாப்யந்தே தஸ்தை துஸ்தர்மாஜா பிரதிகதே தஸ்தை ஜலதிரபமாதீயாந்தே தஸ்தை காணோ யாததோ தாவதே தஸ்தை ஸ்யாவதனியா நகானி நிகந்ததே தஸ்தை குரகீஜா கிருணத்தி தஸ்தை க்ளீபோஜா ரஜ்ஜகும் சுஜதஸ்ய உத்பந்துகோஜா கர்வேண விபதி தஸ்ய உன்மாதுகோ அப்படின்னு ஆரம்பிச்சு தஸ்தை கர்வஸ்திஸ்ரோ ராத்ரேர் விரதஞ்சலேதஞ்சலினா வாபிபேத அகர்வேண வா பாத்ரேண பிரஜாயை கோபீதாய அப்படி சொல்லு. உனக்கு தெரியணும்னா என்ன செய்யணும் தெரியுமோ? எங்கிட்ட விளக்கம் ஒரு கேட்கப்படாது. அந்த புஸ்தகத்தை எடுக்கணும், பாஷ்யத்தை எடுக்கணும். அது 2 சொல்லியிருக்கு பார்க்கணும். பிரஜாயை கோபீதாய அப்படின்னு சொல்லியிருக்கு. இஞ்சி இப்படி சொல்றது சதுர்த்தி பிரபுத்தி ஆஷோடகி முத்தராம் யுக்மாம் அப்படின்னு சொல்லணும். அப்போ தார்மீகமான முறையில் தர்மத்துக்கு அனுகுணமான வழியிலேயே அந்த பிரதோத்பத்தியை பண்ணறதுக்குள்ளதான நுணுக்கங்களை வேதமே சொல்லிட்டு வேத வழியில அவர் சொல்றாரே. இது இப்படி வேடிக்கை தெரியுமோ? இப்படி ஆனால்தான் நான் அவர் ருதுவானதுக்கு அப்புறம் தான் சங்கமிக்கணும். அதுதான் சாஸ்திரியம். அப்படி தெரிஞ்சுக்கிண்டு திலீபம் வந்ததுனால, அதுலேயே அந்த தர்மத்திலே நுணுக்கமாக இருந்ததுனால, வர வழியில் அந்த 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 கோவை காமதேனுவை வழிபடாது இருந்ததுனால உனக்கு சந்தானம் இல்லை, என்னுடைய பொண்ணை ஆராதிக்காத உனக்கு சந்தானம் இல்லைன்னு சாபம் கிடைச்சது. அந்த சாபம் கிடைச்சதுக்கு அவன் கஷ்டப்பட்டான்னு
காளிதாசன் அழகாக வர்ணிக்கிறாரு. அவர் எப்படி சொல்கிறார், 2 கடனை நான் வீழ்ச்சிவிட்டேன், 3ஆவது கடன் தான் எனக்கு. அசக்கிய வீடம் பகவன் திருணமந்திய பவேகிமே அருந்துத மிகாதானாம் அனருபாடச தந்தினா. எத்தனை கௌரவமான விஷயம், எத்தனை மெக்னானிக்ஸா இருக்கு. அசக்கிய வீடம், சகிக்க முடியல வீடா. பகவன் வசிஷ்டத்தை சொல்றார். ரிணம் அந்தியம் அவேகிமே, அந்தியமான ரிணம் இருக்க பிதிர்ணம். அருந்துத மிகாலானாம் அனருபாடச தண்ட. துக்கத்தை அளவுகோல் கொண்டு கொடுக்குறார். அப்போ அவளும் இந்த தர்மத்தை வளர்த்துறார். காளிதாசனுடைய கிரந்தம் இல்லாமல் தர்மம் கிரந்தம். அதனால்தான் காளிதாச ஸ்மிருதம்னு இவாளே கொண்டாடுவோம். அதில் சொல்கிறாங்க. அப்போ என்ன, இந்த 2ஐயும் வேதமே சொல்லிக் கொடுத்தது. நாமெல்லாம் தினம் காப்பி சாப்பிட்ற மாதிரியோ போடுற சப்ஜெக்ட் இல்லை. தேவையில்லாத போயிட்டேன்னா உன்னுடைய எனர்ஜியும் போனதுனால உன் எதிரையுமே ஒரு காரியத்தில் இது இல்லாத உன் புத்தியும் கெட்டுப்போய் சரீரமும் தளர்ந்து ஒன்றுமே இல்லாத சின்ன வயசுலேயே கழவனால் ஒரு உபயோகத்துக்கும் இல்லாமல் ஒரு தர்மத்தையும் பண்ண முடியாமல் போயிடுவே. தர்மத்துக்கு தர்மம் வேணுமே. அதை அழகாக டைம் சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும். அப்போ அதுவும் விழணும். 3 மாச்சேஞ்சோம். இப்போ என்னாச்சு, இந்த 3 மாதத்துலேருந்து உனக்கு என்ன கிடச்சிது? முதல்ல ஞானம் வந்துவிட்டு, வித்யை. பிரதமே நார்ஜிதா வித்யா, திதீயே நார்ஜிதம் தனம், திருதீயேன தபஸ்தப்தம், சதுர்த்தே கிங்கரிஷதி. அதெல்லாம் வேண்டாமா? அதுவும் இதில் கிடச்சி விட்டு. முதல்ல தர்மம் அர்த்தம் காமம் ஆச்சு. காமம் முடிஞ்சு விட்ட, இதுதான் ஆசை இருக்கு, மேலே ஆசை இல்லை. அடுத்தது என்னாச்சு, மோட்ச பிராப்திக்கு அவரே போகிறார். அதனால்தான் அந்த ஸ்லோகம் அப்படி வந்தது. இது ரிணானி த்ரீண்யபாகத்திய மனோ மோட்சே நிவேசியர். இப்போ வேதம் சொன்னத்தை அண்ணண்டே அசையாதையே அதே கடைபிடிச்சு அதனாலேயே லௌகிகமான சுகபோகத்தையும் அடைந்து கடனையும் வீழ்ச்சி லோகக்ஷேமத்துக்கும் பிரவர்த்தனம் பண்ணி தன்னுடைய ஜென்மாவையும் சாபல்யம் பண்ணக்கூடிய 4வது புருஷார்த்தத்தை நீ எட்டு. அப்படி வேதமே அனுகிரகம் பண்ணுறது. இப்போ இவனுக்கு என்ன கிடைச்சதுன்னு நினைக்கிறேன் நீ? உன்னை நினைச்சு பாரு. அவன் இப்போ எப்படி ஆயிட்டான்? ஏன் மோட்சையில் பேசியான்னு சொன்னார்? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை 3 போயிடுச்சு. இல்லை, அதெல்லாம் முளைச்சு நிற்கலை. எப்படி? பொன்னாசை இருக்க அவருக்கு ஏற்கனவே வரத பிரதிகிரகத்தில் சொல்லு. குழந்தை உற்பத்தி பண்றதுக்கு படுத்துக்கிறார, பொன்னாசை தோன்று. எல்லாம் ஆனவுடனே என் காரியம் ஆயிடுதுன்னு இந்த மண்ணை விட்டு போறானே, மண்ணாசை தோன்று. இப்போ மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை 3ம் அவனுக்கு திருந்து கொடுத்து 4 புருஷார்த்தத்தை இவன் அனுபவிச்சு விட்டான். அதோட நிற்கலை, 4 ஆசிரமத்தை அனுபவிச்சு விட்டான். அதோட நிற்கலை, கடனையும் வீட்டினான், தன்னுடைய ஜீவிதத்தை சார்த்தகமாக்கினான். அவன்தான் பிராமணன்றான். இப்போ இந்த 3ம் போன உடனே தர்மசாஸ்திரம் என்ன சொல்லிட்டு, உனக்கு ஆசை இல்லாம விட்டு விட்ட, நீ மோட்சத்துக்கு போ, நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அந்த ரிணானின்றது அவ்வளோ அர்த்தம். ரிணானி த்ரீணி அபாகத்திய, அந்த 3 இடத்தையும் நீ எடுத்து விட்டேன்னு வச்சுக்கோ, மனசை மோட்சத்தில் நிவேசி எடுத்து மோட்ச வழியில் நீ போகிற. அதாவது அத்தனையும் வேதம் சுட்டி காட்டுற வழியில அவன்தான் பிராமணன். பிராமணன் ஆறாரோ சொன்னத்தை பிராமணன் அல்லாதவன் வழக்க ஒரு சொன்னத்தை பிராமணனா ஏற்றுக்கிட்டு நாம இருப்போமே. அதெல்லாம் எப்படி வந்தது? அதெல்லாம் விளக்க உரை இல்லை. பிராமணன் அல்லாதவன், அதை தெரியாதவன் பிராமணனுடைய சொரூபத்தை வளர்க்கறத நாம புஸ்தகத்தை வச்சுட்டு படிச்சிருந்தது அவன்தான் பிராமணன் அப்படின்னு மூட நம்பிக்கையில் இருக்கோமே, இதுதான் பிராமணன். இதுக்கு பேர் தான் பிராமணன். அதனால பிராமணனுடைய வேலை என்ன சொல்றான் அப்படின்றான். எப்படி பிராமணன் ஆனா? பிரம்மதேவான அஜனேது பிரம்ம விஸ்வமிதஞ்சகது பிரம்மணாக க்ஷத்ரம் நிர்மிதம். பிராமணனுக்கு இருந்தால் சத்திரியனே வந்தான். பிரம்ம பிராமண ஆத்மனா பிரம்மவை பிராமண அந்தரஸ்மின் நிமே லோகா. அந்த பிரம்மத்துக்குள்ளதான் இந்த லோகம் இருக்கு.
அந்தரஸ்மின் நிவே லோகாः அந்தர்விஸ்வமிதம் ஜகத் பிரம்மைவ பூதானாம் ஜேஷ்டம் தேன கோர்ஹதி ஸ்பர்திதும் பிரம்மன் தேவாஸ்தகம் சகஸ்ரம் த்ரயஸ்திரம் ஜத் பிரம்மன் இந்திர பிரஜாபதி பிரம்மரிஹ விஸ்வா பூதானி சொல்றாரு. அவனல்வா பிராமணன், பிரம்மவை பிராமணா. அவன் எங்க வந்தான்? லௌகிக சுகத்தை அனுபவித்தான், பிறந்த பிறப்பையும் சார்த்தகமாக்கினான், வேதத்தையும் காப்பாற்றினான், கடனையும் வீழ்த்தினான். அந்த பிராமணனுடைய பெருமை உனக்கு தெரியுமோ? தெரியாது. தர்மசாஸ்திரத்தை சொல்லும் பாரு, இப்படி சொல்லும் தெரியுமா? முகூர்த்த சாஸ்திரத்தில் ஒரு முகூர்த்தம் பார்க்கிறான். இந்த தர்மசாஸ்திரம் மாதிரி தான் இருக்கு. இது எடுத்துக்கிறதா, அதை எடுத்துக்கிறதா, இவன் இப்படி சொல்றான், அவன் இப்படி சொல்றான், அது வந்தது. அப்போ நிறைய கல்யாணத்துக்கு முகூர்த்தம் வைக்கிறான். என்ன பண்ணுறது கேட்டார். என்ன பண்ணுறது? கலியுகத்தில் தோஷம் கலந்த முகூர்த்தம் தான் கிடைக்கும். அதனால் நீ ஒரு காரியம் பண்ணு, முகூர்த்தம் பார்க்குற போது தோஷம் குறைஞ்சு குணம் அதிகமாக இருக்கிறத முகூர்த்தத்தை பாரு, எண்ணிக்கையில் அது ரெண்டையும் பார்த்தா பாரு, நீ பண்ணி விடு. இருந்தாலும் தோஷம் குறைஞ்சதுக்கு ஒரு குறை இருக்குமே, நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டான். தோஷம் குறைஞ்சதுக்கு ஒரு குறை இருக்குமே, நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டான். அதுக்கு ஒரு வழி சொல்லித்தரேன். நீ முகூர்த்தத்தை வச்சுடு. இந்த குறிப்பிட்ட இது பாணி கிரகண முகூர்த்த சுமுகூர்த்தோ ஸ்ரீபந்தோட கிண்ணந்தோ அப்படின்னு இந்த வேதம் படித்தவங்ககிட்ட சொல்லு. இப்போ சொன்னேனே, வேதத்தை படித்து வந்தவன் 3 அவனுக்கு கேளு. அவன் வாழால சுமுகூர்த்தோஸ்து சொன்னான், தோஷம் விலகிவிடும். அத்தனை கௌரவம் அவனாக்கும் பிராமணன். நீ பொண்ணு விரும்பலண்டா சொர்ணத்தை விரும்பணும். சொர்ணம் மாதிரி இருக்கிற கிழித்தலை விரும்பப்படாது. அவன் சொன்னா அது போகும் சொன்னான். அப்ப தர்மசாஸ்திரக்காரால் சர்வதோஷ நிவர்த்தகமா எதனாலையும் தோஷம் போகாதுங்கிற தோஷத்தை விளக்கிற சாமர்த்தியம் இந்த பிராமணனுக்கு இருக்கு. இந்த பிராமணன் சொல்லுவார். அதனால்தான் இன்னைக்கு நாம எல்லா இடத்துலையும் என்ன பார்த்தா கூட அந்த பிராமணனுடைய வாயினால சொல்ல வைக்கிறோம். அப்பதான் அந்த தோஷம் விலகும். என்னத்துக்கு இப்படி சொன்னேன்னா, தோஷம் எல்லாத்திலையும் இந்த தோஷத்தை விளக்கத்துக்கு ஒண்ணுமே இல்லை. அது விலகாத அனுபவத்துக்கு வரும். அந்த அனுபவத்துக்கு வரக்கூடிய தோஷத்தை இல்லாமல் பண்ற சாமர்த்தியம் அந்த பிராமணனுடைய வாக்கில் இருக்குன்னா, அந்த பிராமணன் வாக்கு ஒரிஜினல் பிராமணன். எல்லாத்தையும் எடுத்து அந்த கிரமமா அந்த பிராமணத்துவத்தை வச்சுருக்கிறவன் அவன் ஏற்கனவே பிரம்மம் ஆயிட்டான். அவன் தான் ஜீவன் முக்தரப்பா. அவன் வாயால சொன்னோன்னு இருந்தது வேதம் சொல்ற வாய் அதில் வந்து அவனுக்கு பேர் தான் பிராமணன். புரியுதோ? அப்படி ஒரு பிராமணன் சொன்னேன். இதுக்கு என்ன தாற்பயம் நான் சொல்றேன்னா, இதனுடைய தத்துவத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி வேதத்திலையும் சொல்லி நான் ரொம்ப சின்னதா சொல்லியிருக்கேன். படித்தவாள்லாம் இதை பற்றி அழகா சொல்லுவான். இது அந்த பிராமணனுடைய பெருமையை, அந்த பிராமணனுடைய பெருமையை அந்த வேதமே ஒரு இடத்துல புகழறது. இந்த பிராமணனை புகழறது வேதத்துல. பிராமணஸ்தா பிராமணஸ்த பிரசமேயானாம் பிராமணாதி ப்ரூயாத் பிராமணாத்யாக ஆத்மனேத்யாக பிராமணம் பராஹ ஆத்மானம் பராஹ தஸ்மாத் பிராமணோ ந பரோச்யாக. வேதம் சொல்றது. அதை நீ பாரு. இந்த இடத்த எல்லாம் கேள்வி கேட்டு விஷயம் தெரிஞ்ச மாதிரி நடிக்காத. புஸ்தகம் திறந்த புஸ்தகம் எடுத்து பாரு, வியாக்கியானம் பாரு. பிராமணர்கள் சொல்றது அது பிராமணன். அப்படி அந்த பிராமணனை சொல்றதுக்கு காரணம் என்ன? அந்த பிராமணனுடைய இது இருக்க அத்தனை பெருசு, அது தெரிஞ்சுக்கவே முடியாது. அப்படிதான் பிராமணன் சொல்றது. அப்படி ஒரு இடத்துல வந்தா அந்த பிராமணன் ஆறு ரிணங்களை எல்லாம் வைக்கிறவனுக்கு தான் பிராமணன் பேர். அவன் வாக்குதால சொல்லிவிட்டான்னா, வேதம் படித்தது அவனுடைய சரீரத்துக்குள்ள மஸ்திஷ்கத்தில் சகல தேவதையும் குடிமொன்று இருக்கு, நித்தியமா வசிக்கிறது. ஒன்றும் இல்லையடா, ஒரு பெரிய ராஜா. அவன் ஒரு புஸ்தகத்தில் யாரோ பகவானை ஸ்தோத்திரம் பண்ணும்.
அவன் சொல்றான். அதெல்லாம் இல்லை, நமஸ்கார அருகன் ஒருத்தன் தான் லோகத்தில். யாரு? பிராமணன் தான். பாக்கி யாரும் நமஸ்காரத்துக்கு அருகதை இல்லை. அதனால உச்சேர்கதிர் ஜெகதி சித்தரி தர்மயஸ்தேர் தஸ்ய பிரபாத வதனே கிருதகேதரேஸ்தே தேஷாம் பிரகாச பிரசாத மகீர்முனைஸ்தேர் தான் அந்தரேன நிபதே கொரு மற்ற நாமா. எப்படி பேசுறான்? அத்தனை பேரும் தெரிஞ்சுட்டு இருந்தான். அதனாலதான் என்ன தெரியுமோ, பாக்கி உள்ள சொத்தை எல்லாம் எடுத்து விட்டா உனக்கு நாசம். பிரம்மஸ்வம் எடுத்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு அழிவுதான். சகுலம் நாசி நவிடம் விஷமித்யாவும் பிரம்மஸ்வம் விஷமுத்தியதே. அப்படி பல கோணங்கள்ல வேதமே பிராமணனுடைய சொரூபத்தை அப்படி எடுத்து நமக்கு எடுத்து சொல்றோம். அப்படி ஒரு பெருமை இருக்கு. அந்த பெருமையெல்லாம் இருக்கிற போது அந்த பெருமையில தான் இந்த விசில் இருக்கும். அப்ப நமக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத நாம செயல்படாமல் வேதம் என்னத்தை குறிப்பிட்டதோ அந்த குறிப்பிட்ட வழியிலே செயல்பட்டு அதையே நம்பி அதை எல்லாத்தையும் பண்ணின உடனே ஞானமும் வந்தது. ஞானமும் அந்த காலத்தில் வந்தது. பரிணாம காலத்தில் வரக்கூடியதான சௌரியத்தை அனுபவிச்ச புத்திரனும் உற்பத்தி ஆனான். அதே மாதிரி தேவாளுக்கு நான் பணிவிடை செய்தேன். தேவாளுக்கு பணிவிடை செய்து லோகத்தை காப்பாற்றினேன். நான் பிறந்த உடனே தர்மத்தை காப்பாற்றினேன் அனுஷ்டானத்தினால. தேவாளுக்கு யாகத்தை பண்ணி லோகத்தை காப்பாற்றினேன். அதுக்கப்புறம் அடுத்த பிதர்களுக்கு நிரந்தரமாக அந்த பிதர்களை ஆராதனை பண்ணுறது குழந்தையை பெற்றேன். அதுதான் என்னுடைய வேலை. அதுக்குத்தான் வந்து வெறும் பூனை போட்டால் பிராமணன் ஆகிடுவேனா? பூனை 1000 வீடா போடலாமே. அப்போ நம்மள்கிட்ட என்ன வருது? நாம் என்ன சொல்கிறோம்? நாம் இன்னும் அந்த மூட நம்பிக்கையிலேயே போயிட்டு இருக்கோம். ஒருத்தர் சொன்னார், நான் அவரை குற்றம் சொல்றதாக சொல்லலை. பப்ளிக்கில் பிரதிபாதனம் பண்ணுற போது அதனுடைய சுவாரஸ்யத்தை புரிஞ்சுக்கிண்டு இன்னொருத்தர் கேள்வி கேட்காத மாதிரி அந்த அதுக்கு விளக்க உரை உண்டுன்னு சொல்லாத தனக்கு ஏதோ தெரிஞ்சது அதுதான் ரைட்டு சொல்றதுங்கிறதான ஒரு அச்சானத்தை நிவர்த்தி பண்ணுங்கிற அர்த்தத்தில் சொல்றேன் தவிர அவனை வெய்யத்துக்காக சொல்லலை. நீ வந்து மத்தியாஷ்டமியில் பண்ணா உனக்கு கஜாசிராப்த பலம் உண்டு. எப்படி சொல்ல முடியும்? அவரை தொட்டா அவரை வளைச்சா துவர முளைக்குமா? எப்படி சொல்ல முடியும்? அப்ப இதுக்கு இருக்கிற பலன் என்னாச்சு? அப்போ இந்த மூட நம்பிக்கை அலங்காரம் பண்ணிக்கிற அவசியமா? அதை என்ன பிரசன்னம் பண்ணிட்டு என்ன சொல்லிட்டு அதுக்கு என்ன அர்த்தம், எந்த அர்த்தத்தில் பயன்படுத்திட்டு அது தப்பா சொல்லாதே அப்படிங்கிற மாதிரி அதுல ஊர்னி கவனித்து அர்த்தத்தை வளர்க்கறதுக்கு தெரியாததுனால அதே அர்த்தத்தை எனக்கு சொல்லிவிட்டா பப்ளிக் எல்லாம் மூட நம்பிக்கைன்னு எடுக்கிற அளவுக்கு நீ காரணமாயிடுற. இது கூட பரவாயில்ல, இதை விட மூட நம்பிக்கை பாரு. பிதர்லோகம் இருக்கு, அங்கே அவன் வந்தான், செத்து போனவாள்லாம் அங்கே இருக்கா, அதை திறந்து விட்டுவிட்டான். எல்லாரும் அவள் ஆற்றுக்கு வந்தான். அங்கே வந்தோடனே காத்துக்கிட்டு இருக்கா. எங்கே புள்ள போட மாட்டானா காத்துக்கிட்டு இருக்கா. போட மாட்டானா காத்துருந்து போட்டால் அனுகிரகம் பண்ணலாம், போடலைன்னா விசிட்டு போகிறான்னா தரந்தாழ்ந்த மனிதனாக இருக்கானே. போட்டால் எனக்கு ஆசீர்வாதம் பண்ண, போடலைன்னா சொல்லிட்டு போகிறான் அப்படிங்கிறதெல்லாம் தரந்தாழ்ந்த விளக்கம். எப்படின்னா புள்ள சம்பாதிச்சுன்னு வந்தால் கொண்டு வந்தால் அது தகப்பன், கொண்டு வந்தாலும் கொண்டு வராட்டாலும் தாய், சீர் கொண்டு வந்தால் சகோதரி, கொலைக்கும் அது துணிவாள் பத்திரி, உயிர் காப்பான் தோழன். இப்போ கொண்டு வந்தால் தகப்பன், கொண்டு வந்தாலும் கொண்டு வராட்டாலும் தாய். இந்த மாதிரி நம்முடைய விவகாரத்தை கொண்டு போய் அதை கொண்டு நுழைக்கிறோமே. நம்ம தர்மமும் அந்த தர்மமும் ஒண்ணா? நம்ம தர்மம் மிருகீய தர்மம். நம்முடைய தர்மம் நம்முடைய சொல்ல அதுவே வேதத்தில் ஏற்ற முடியுமோ? வேதமே என்ன சொல்ல தெரியுமா? ரொம்ப வசதிப்பா வேதம். ஆனா இப்படி எல்லாம் சொல்றீங்களே, ஆறு சொன்னாங்கட்டா பிரம்மவாதினோ வதந்தி. இதுக்கு முன்னாடி வேதம் படிச்சவாள் அப்படி சொன்னான். அங்க சொல்றார் பூர்வே பூர்வே தது
அந்த வினயத்தையும் மறந்து இப்படி சொன்னால் எப்படி வரும்? அதனால் நமக்கு அது அணுகுமுறையை புரிஞ்சுக்கிண்டு நாம் எல்லாருக்கும் பக்குவமாக அதை எடுத்து சொன்னால் எவ்வளோ பெருமை அந்த வேதத்துக்கு. அதை நாம் பண்ணணும். அப்போ அந்த வேதம் நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்கு தெரியுமோ? எப்படி வாழணும், அதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் அடையறதுக்குள்ள வழியை சேர்த்து சொல்லி கொடுத்து எல்லாத்த விட வசந்தது தெரியுமா? உன்னுடைய புத்திர பிராப்தின்றது நீ அனுபவிக்கிறையே, அது பூர்ணமான அனுபவம். நான் சொல்ற வழியில் பண்ணினா வந்துவிடும். அதுக்கும் மரத்தை கொடுத்து எப்படி சங்கமம் பண்றது? அப்படி கூட ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி நமக்கு எடுத்து சொல்லியிருக்கு. அப்படி ஒரு பெருமை இது அந்த இதிலே வரும். அது யான ஊரு சதி நிஸ்ரஜா தையஸ்யா முசந்த பிரஹரே மசேபம்னு வருது. அதுக்கு எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதெல்லாம் ஒரு மூஞ்சி சுழிக்காத அழகான கம்பீரமா பரஸ்பரம் சங்கமங்கிறது பிது குழந்தையினுடைய பிரார்த்திக்காக. அது மட்டுமில்லை, அது கூட எனக்கு இல்லை, பிதுக்களுடைய நிலத்தை நாம் மீட்டணும். அதனால அப்படின்னு சொல்லி இந்த வேதத்தில் ஒரு போர்ஷன் பிராமணனுடைய தரம் சுவாவம் நீ ஒன்று வச்சுக்கோ. ஜாயமானவை பிராமணா சொல்றானே, பிறக்கிற போதே பிராமணன், பிறக்கிற போதே பிராமணனா இருக்கான்னு சொல்லலையோ. எந்த பொருளுமே உற்பத்தி ஆகிற காலத்திலே அதனுடைய சுவாவம் அதிலே சுவாவம் சேர்த்துதான் உற்பத்தி ஆகும். பாவக்காய் உற்பத்தி ஆச்சு, கசப்பு அப்பவே இருக்கும். ஆமா, திராட்சை உற்பத்தி ஆச்சு, அதுல மதுரமும் அதோட இருக்கும். அது அப்ப அதுல வரக்கூடிய குணம் இருக்க, அந்த குடிக்கு அந்த குணமும் சுபாவம் சொஸ்ய பாவா அப்படியே இருக்கும். அப்ப அது அல்லாத பின்னாடி வந்து ஒரு ஏற்றுதான் வராது, நம்முடைய கிரியேஷன்ல சுபாவம் வராது. அப்ப சுபாவம் எப்படி இருக்கும்? சொஸ்ய பாவா, அதனுடைய தரம், அதனுடைய தன்மை. அதனால கறக்கிற போது நீ சொல்ல தாற்பயம் அது வேற. இது இப்படிதான் வரும், எல்லாம் பிறக்கிற போது தான் இருக்கு. தேளு சின்ன தேளாலும் கொட்டுமப்பா. தேளு இப்படி போச்சு, சின்ன தேளுன்னா இருக்குமா? பாம்பு சின்ன பாம்புன்னா அது சுபாவம் இல்லையா? அது எப்போ தெரிஞ்சிருந்தது சுபாவம்? பூனை, நாய், சின்ன நாய், சிம்மம், சிம்ம சிசுரவி நிபதவி மதவல்ல கபோல வித்திரு கெடேஷு பிரகிருதியம் தத்துவமா அப்படி சொல்றாரு. எத்தனை விளக்க உரைகள்! ஒரு புத்தி இருந்து அதை வாங்கிட்டு அதனுடைய பக்குவமா தெரிஞ்சிருந்தா நன்னா வருமே. அதனால எதா இருந்தாலும் வரும், அது குறிப்பிட்ட இடத்துல வரும்னு ஒன்றும் இல்லை. அதனால சொதசித்தமா இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரத்தை வேதமே நமக்கு எடுத்து சொல்றதுனால அதனுடைய பெருமையை தெரிஞ்சுட்டு அதை காப்பாற்றுறதுக்கு நாம் முயற்சி பண்ணமே தவிர எல்லாத்தையும் விட்டு புது சிந்தனையில எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் கரெக்டு தான். எத்தனை வச்சிருக்கோம் நாம். இது மூட நம்பிக்கை தெரிஞ்சிருந்தோம். நான் கர்மா பண்றேன்னா பண்ணற அந்த வாத்தியார் இருக்காரு, அவர் அந்த வேஷத்துல அழகா நிறுத்திட்டு பஞ்சலட்சம் கட்டி குடும்பிச்சுட்டு வரணும். எனக்கு அப்படி எல்லாம் வேண்டாம். அவன் மட்டும் பண்ணா எனக்கு பலம் கிடைக்குமோடா? மூட நம்பிக்கை. நான் எப்படி வேணா இருக்கலாம், அவன் காஃபி சாப்பிடக்கூடாது எனக்கு சொல்லி தரணும், நான் என்ன வேணா பண்ணலாம். இப்படியே ஒரு மூட நம்பிக்கையே அதை கட்டி அழைச்சிருந்து இருந்தா எப்படி வருவது? நீ எனக்காக ஜெபிச்சா எனக்கு வந்துவிடும், நான் இந்த படத்தை கொடுத்தா உனக்கு வந்துவிடும், இப்படிதான் வரும். இப்படி இல்லை, எத்தனை மூட நம்பிக்கையை வச்சுட்டு உட்காந்துருப்போம். அப்படி வச்சுட்டு இருக்கிறதுனால நம்ம தான் இழப்பே தவிர அதை அழகாக தெரிஞ்சிருந்தா ஒரு இழப்பும் இல்லை. அடுத்த பரம்பரை வளர்ற போதும் இதனுடைய அர்த்தவத்தான இந்த சொரூபத்தோடைய நம்முடைய பிராமண சமூகம் வந்து விட்டா பிராமண சமூகம் பழைய காலம் மாதிரி அப்படியே பிரகாசமாக இருக்கும். அதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணணும்.